மல்லி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சவொடனே மல்லி ரொம்பவுமே துடிச்சு போயிடுறாங்க. துடிச்சு போன மல்லி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து இங்கே அண்ணியை பார்க்குறாங்க. அண்ணி, இது மாதிரி உங்கள் அண்ணனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டாரு. இப்போது டாக்டரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி, என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. மல்லி அழுகுறாங்க. மல்லி சொல்கிறாங்க, அழாதீங்க அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் ஆகிடாது, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் வந்து உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது, நாம் உடனே சர்ஜரி பண்ணியாகணும், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 5 லட்சம் வரையும் செலவாகும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே மல்லிக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் நேராக வீட்டுக்கு போடுறாங்க. வீட்டுக்கு ஓடி ராஜேஸ்வரிகிட்டையும் ரஞ்சிதாகிட்டையும் இது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சர்ஜரி பண்ணணும், 5 லட்சம் பணம் தேவைப்படுது, எப்படியாவது கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி அழுது பார்த்தாங்க. ஆனால் ராஜேஸ்வரி முடியவே முடியாதுன்னு தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மல்லி வழி இல்லாமல் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. அதுக்குள்ளே விஜய் வந்து மல்லி எங்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜேஸ்வரி, தெரில விஜய், நீ போன உடனே கிளம்பி அவள் பாட்டு இங்கே போயிட்டாடா, திரும்ப வரவே இல்லை, எங்கே போனால் என்ன ஆனால் ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று விஜய், நீ இந்த வீட்டில் ஒரு காரணத்துக்காக அவளை விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்கிற, ஆனால் அவன் அதை என்னமோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அவள் இஷ்டத்துக்கு வரா போகிறா, எங்கே வரா, என்ன பண்ணுறா ஒன்றும் புரிய மாட்டேது விஜய். ஆனால் ஒன்றுடா, அவளை இப்படியே விட்டு வச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா அவள் என்னென்ன வேணாலும் பண்ணுவாள், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவளை கொஞ்சம் கண்டிச்சு வை விஜய் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி விஜய்கிட்ட மல்லியை பற்றி பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ராஜேஸ்வரி மல்லியுடைய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுமே இப்படி பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மல்லி ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்த உடனே அவங்க அண்ணி போயிட்டு, மல்லி என்னாச்சு மல்லி, பண்ண ரெடி பண்ணிட்டியா, உங்கள் அண்ணனுக்கு சர்ஜரி பண்ணிடலாமா, சொல்லு மல்லி, பாவண்டி உங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்து உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு, தவிர மற்றபடி அவருக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கவே இல்லை, அப்படி சேர்த்து வச்சுருந்தா இன்றைக்கி இப்படி வந்து அனாதையாக கிடக்க மாட்டார், சொல்லு மல்லி, ஏன் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க, சரி வா போயிட்டு நம்ம பணத்தை கட்டிட்டு வரலாம், வா மல்லி. அவங்க அண்ணி மல்லி கைப்பிடிச்சி இருக்க, மல்லி ஒன்று என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, நான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இத்தனை நாளாக அந்த வீட்டில் ஒரு காசு இல்லாத வேலைக்காரி மாதிரி தான் இருந்திருக்கேன், நான் போய் கேட்டு யாருமே எனக்கு உதவி பண்ணல, எனக்கு இப்போது என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு தெரில அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. ஆனால் ஒன்று அண்ணி, கண்டிப்பாக அண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், எப்படியாவது பணத்தை நான் ரெடி பண்ணி தீருவேன். மல்லி சொன்ன உடனே, என்ன மல்லி சொன்ன, பணத்தை ரெடி பண்ண முடியா, என்ன மல்லி பேசுகிற, நீ எவ்வளோ பெரிய வீட்டில் வாக்கப்பட்டு போயிருக்க தெரியுமா, அந்த வீட்டில் ஒரு 5 லட்சம் பணம் இல்லையா மல்லி, இங்கே பாரு, நான் உன்னை பார்த்துட்டேன், எத்தனையோ முறை உங்ககிட்ட பணம் இருந்தாலும் கூட நீ பணம் தரமாட்ட, அப்போலாம் சரி ஏதோ போகிற வரேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ சீரியஸாக படுத்துருக்கும் போது கூட பணம் தரக்கூடாதுன்னு ஒரு முடிவு இருக்க பார்த்தியா, சே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ எப்படி மல்லி உங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியாக பிறந்த, உன்னை போய் அவர் அவ்வளோ நினச்சாருப்பாரு, அவ்வளோ நம்பினார், ஆனால் நீ அவர் உயிரை விட பணம் தான் முக்கியம் நினச்சிட்டல, இங்கே பாரு மல்லி, உன்னால் தர முடியாதுன்னு சொல்லு, நான் மனசார ஏற்றுக்கிட்டு என் புருஷனுக்கு விதி அவ்வளோதான்னு நான் பாட்டே போயிட்டுருப்பேன், ஆனால் இல்லை தரலன்னு மட்டும் சொல்லாத மல்லி, வேணாம். இங்கே மல்லிக்கும் அவங்க அண்ணனுக்கும் மிகப்பெரிய கான்வர்சேஷனே போகுது. மல்லி, ஐயோ அண்ணி, ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்த வீட்டில் இல்லை அண்ணி, எல்லாமே மாறி போச்சு, நான் அந்த வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய தெய்வ செயல் தான், என்னை எப்படா அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தான்னு அங்கே இருக்கிற அவங்க பார்த்துட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்களா நீ, நான் சொல்கிறத நம்புங்க நீ, சத்தியமாக என்னை நம்பி அந்த வீட்டில் யாரும் பணம் தரத்துக்கு ரெடியாக இல்லை, ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் எங்கள் அண்ணனை விட்டுற மாட்டானி, எப்படி தான் எங்கள் அண்ணனை காப்பாற்றுவானி அப்படின்னு மல்லி அவங்க அண்ணிகிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதை பார்த்த மல்லி அண்ணியும் அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. ராஜேஸ்வரி, இங்கே பாருங்கள், மல்லி சொல்கிறது வேணால் பொய்யா இருக்கலாம், ஆனால் மல்லி நினச்சா உங்கள் ஹஸ்பண்டோட உயிரை காப்பாற்ற முடியும். என்ன மல்லி புரியலையா, நீ மனசு வச்சா உங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியும், உங்கள் அண்ணன் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன், ஆனால் ஒன்று மல்லி, நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும், செய்ய ரெடியாக இருந்தால் சொல்லு, பணம் நான் உடனே தரேன். மல்லி ஒன்று, சொல்லுங்கள் மேடம், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணுமா, ஒன்றும் இல்லை மல்லி, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து விஜய்க்கு மனைவி இல்லை அப்படின்னு இந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டேன்னா நான் உடனே இப்போவே உனக்கு 5 லட்சம் பணம் தரேன், அதை வச்சு நீ உங்கள் அண்ணனை காப்பாற்றிக்கலாம், எப்படி வசதி, போடுறியா அப்படின்னு கேட்க மல்லி ஒன்றே பயங்கரமாக அழுகிறாங்க. அதை பார்த்த மல்லி அன்னைக்கு அப்போ தான் புரியுது, அடைச்ச நீங்களாம் ஒரு மனுஷங்களா, மல்லி சொல்லும்போது கூட நான் நம்பலை, மல்லி பொய் சொல்கிறா அப்படின்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே மல்லிக்கு அந்த வீட்டில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள், மல்லிக்கு அந்த வீட்டில் எவ்வளோ துரோகம் நடக்குதுங்க அப்படின்னு இப்போ தான் புரியுது, நீங்களாம் எப்படியாப்பட்ட மனுஷங்க
பாவம் மல்லி அந்த வீட்டில் வாக்கப்பட்டு வந்து இத்தனை நாளும் படாதபாடு பட்டிருக்கா போல. யார் வாக்கப்பட்டு வந்தா? இவளா? நல்லா சொல்லுங்க. இவன் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கான்னு நீங்கள் சொன்னதான் எங்களுக்கே புரியுது. இங்கே பாரு மல்லி, அங்கே போயிட்டுருக்குது உங்கள் அண்ணனோட உசுறு தான், புரியுதா? உங்கள் அண்ணன் உசுறு ஏற்கனவே ஊஞ்சாடிட்டு இருக்குன்னு நீ தான் சொன்ன. உனக்கு இப்போது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. உங்கள் அண்ணன் உயிர் முக்கியமா, உன் வாழ்க்கை முக்கியமா? உங்கள் அண்ணன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னா இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு நீ பணத்தை வாங்கி உன் அண்ணனை காப்பாற்றலாம். இல்லையா சொல்லு. நாங்கள் பட்டே போயிட்டுருக்கோம், உங்கள் அண்ணன் படி செத்தா சாகட்டும். சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே வெண்பா கால் பண்ணுறாங்க. ஆனால் மல்லி ஃபோன் எடுக்கலை. இப்போது வேறு வழியும் இல்லை. தான் அண்ணன் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா எனக்கு என் வாழ்க்கையை விட என் அண்ணன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போகிறாங்க மல்லி. கையெழுத்து போட்டு பணத்தை வாங்குறாங்க. ஆனால் மல்லி அண்ணி, வேணாம் மல்லி, இதை மட்டும் பண்ணாத. உங்கள் அண்ணன் நீ நல்லா கொண்டு தான் ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் ஒன்று அந்த குடும்பத்தில் கட்டி வச்சாரு. ஆனால் இன்றைக்கி அவருக்காக நீ அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வர்றது சத்தியமாக அவளை ஏற்றுக்க முடியாது மல்லி, வேணாம் மல்லி அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் மல்லி கேட்காம தான் அண்ணன் உயிர் தான் முக்கியம்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கட்டுறாங்க. அதை பார்த்த உடனே ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாக்கும் சந்தோஷம் தாங்கலை. 2 பேரும் ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும் விஜய் வராரு. விஜய் வந்தோடனே என்னாச்சுக்கா, மல்லி வந்தாளா? மல்லியை பார்த்தீங்களா? அட போ விஜய், நீ தான் இன்னும் இந்த மல்லியை நினச்சிட்ருக்க. அன்னைக்கு அவள் அந்த சாமியை வச்சு உங்ககிட்ட பெருசாக பிளான் பண்ணியிருக்காடா. ஆனால் நீ அதை கண்டுபிடிச்சிட்ட. என்னக்கா சொல்கிற? ஆமாம் விஜய், அந்த சாமியார்கிட்ட சொல்லி 5 பவுனில் ஒரு தாலி வாங்கிட்டு போய் நீ கோயிலில் போட்ட ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா, அதோட வேலை என்ன? அதே மாதிரி ஒன்றை வச்சு அவள் அந்த சாமியார் மூலிமா நிறையா காசு கற்க திட்டம் போட்டிருக்கா. ஆனால் நீ அதுக்கு ஒத்து வரல. குழந்தை பெற்றுக்கு திட்டம் போட்டா, அதுக்கும் ஒத்து வரல. அதுக்கு நாங்களும் ரெடியாக இல்லை. அதனால் அவள் என்ன பண்ணிட்டா, வீட்டோடு கிளம்பி போயிட்டா. இப்போ அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? என்னக்கா பண்ணியிருக்கா? இங்கே பாரு, நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. நோட்டீஸ் அனுப்பியிருக்காளா? என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் விஜய், அந்த நோட்டீஸில் என்ன நோட்டீஸ் தெரியுமா? அது என்ன நோட்டீஸ்க்கா? விவாகரத்து நோட்டீஸ். அதாவது வெண்பா கஸ்டடி விஷயமா நீ எனக்கு ஒரு லெட்டர் காட்டினல, அதை அவள் பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் கேட்குற பணத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா நான் வந்து விஜயை விவாகரத்து பண்ணிவிடுவேன். நான் விஜய் விவாகரத்து பண்ணிட்டேன்னா இப்போது அந்த நிஷா ஹைகோர்ட்டில் கஸ்டடி விஷயமாக கேஸ் போட்டிருக்காங்களே, அந்த கேஸ் ஆஃபீஸை விசாரிக்கும் போது இங்கே விஜய்க்கு மனைவியாக நான் இருக்க மாட்டேன், ஸோ விஜய் தனியாக தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டில் விஜய் தனியாக இருக்கார், தனியாக இருக்க விஜயால் ஒரு பெண் குழந்தையை பார்த்துக்க முடியாது, அதனால் இந்த பெண் குழந்தைய அவங்க தாத்தாட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு அவங்க கேஸில் ஒரு முக்கியமான ஹிண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்புறம் வெண்பா நிஷா கிட்டே போயிடுவா. அப்புறம் வெண்பா விஜய்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ விஜய்க்கு வெண்பா முக்கியம் அப்படின்னா எனக்கு ஒரு பல்கான அமௌண்ட் தேவை. இல்லை அப்படின்னா இந்த விவாகரத்து நோட்டீஸை நான் ஃபைல் பண்ணிவிடுவேன். ஸோ விஜய் விட்டு நான் பிரிஞ்சிடுவேன் அப்படின்னு அவள் மிரட்டல் விடுத்து இந்த லெட்டரை நோட்டீஸ் அமைச்சிருக்காளா. நோட்டீஸை பார்த்து நாங்களே நொந்து போயிட்டோம். ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி நக்கலாக பேசுகிறா. இப்போ நீ என்ன பண்ண போகிற விஜய்? நான் தான் அப்பயே சொன்னல, அவள் ரொம்ப மோசக்காரி, சதிக்காரிடா விஜய், நீ அவன் நம்பாதன்னு சொன்னேன். ஆனால் நீ தான் விஜய் கேட்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அதுக்கு பலனா அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கா பாரு. இங்கே விஜய்கிட்ட ராஜேஷ் சொன்ன உடனே விஜய் பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. எனக்கா சே, இவ்வளோ மோசமான பொண்ணா அவளை போய் நான் நம்பினா பாருங்க. என் புத்தியை செருப்பாக அடிச்சுக்கணும். நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அவன் இப்படியாப்பட்ட ஒரு கீழ்த்தரமாக வேலையை பார்ப்பான்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைக்கா. அதுதான் விஜய் சொல்கிறது, ஊமையாக இருக்கவங்க மட்டும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் ரொம்ப டேஞ்சர். இன்றைக்காச்சும் நீ புரிஞ்சுக்கிட்ட மல்லியை பற்றி. இதுக்கு மேலேயாவது அந்த மல்லியை விட்டுரு விஜய். அடுத்தது நாம் வெண்பா விஷயத்தில் என்ன பண்ணலான்னு யோசி, அதுக்கப்புறமா மீதியை பார்த்துக்கலாம். ஐயோ அக்கா, வெண்பா கஸ்டடி விஷயத்தில் அந்த மல்லி தாக்கா நமக்கு இப்போதைக்கு பக்கபலமே. எனக்கு மனைவியாக மல்லி இந்த வீட்டில் இல்லைனா வெண்பா என் கைவிட்டு போயிடுவாக்கா. இப்போ நான் என்னக்கா பண்ணுறது? அப்போது அதுக்காக அவள்கிட்ட பணத்தை கொடுக்க போய் விஜய், ஒரு வாட்டி நீ பணம் கொடுத்துட்டனா அவள் அதையே பிடிச்சிப்பா. அப்புறம் தொட்ட எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தா தான் செய்வேன்னு சொல்லி மிரட்டுவா. பரவாயில்லையா உனக்கு? அக்கா, பணத்தை விட எனக்கு என் குழந்தாக்கா முக்கியம் விஜய். அப்படி பார்த்தா ஓகே. ஆனால் நீ அவளை உன் மனைவியாக இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணா வெண்பாவுக்கு அம்மாவாக பார்க்குற. ஆனால் அவள் உன்னையும் வெண்பாவையும் பணம் காய்க்கிற மரமாக பார்க்குறா. இனிமே அந்த மல்லியை நீ எப்படி பார்க்க போகிற அதை சொல்லிட்டா. இல்லைக்கா, அவள் எப்போ இந்த அளவுக்கு இறங்கிட்டாலோ இதுக்கு மேலே நாம் அவளை இந்த குடும்பத்து பொண்ணா வெண்பாவுக்கு அம்மாவை பார்த்தா அது முட்டாள்தானக்கா. இனி நாமளும் அவளை இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்க வேண்டியதான். இந்த வீட்டுக்கு அவள் வெண்பாவுக்கு அம்மாவாக நடிக்க வந்த ஒரு பொண்ணாக பார்க்கணும். அப்போ தான் வெண்பா கஸ்டடி விஷயம் முடிஞ்ச உடனே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். அதுதான் வச்சு நானும் சொல்கிறேன், நீ அவளை ரொம்ப நம்புனா ஏமாந்து போகிறது நீ தான். ஸோ மனசை தேர்த்திக்க விஜய் அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறாங்க. விஜய் மனசு உடஞ்சி அமைதியாக எதுவுமே பேசாமல் பொறுமையாக மாடி ஏறி போகிறாரு. இங்கே ராஜேஷ் ரஞ்சிதா 2 பேருமே
அப்படியே திருத்துன்னு பார்த்துக்கிறாங்க. ரஞ்சிதா உடனே, ராஜிமா எப்படி ராஜிமா இப்படி கலக்குறீங்க? ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், ஒட்டுமொத்த மல்லியுடைய ஆட்டத்தையும் மொத்தமாக முடிச்சிட்டிங்களே. ரஞ்சிதா, அதுதான் இந்த ராஜிங்கிறது. நான் எப்போதுமே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டாலும் க்ளீனாக அதுக்கப்புறமா அவங்களால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஆணி வரியை பிடுங்கி ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுவேன். அதுதான் இந்த ராஜி. இன்னும் பாரு அந்த மல்லியை எப்படிலாம் அவருடைய கதையை முடிக்கப்படணும் மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு ராஜி ரஞ்சிதா 2 பேருமே மல்லியை ஒரே தடியாக அந்த வீட்டோட துரத்திட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.